ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிவல்டாப். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர் 1. ஸோ இந்த ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் தருவாங்க, குயிஸே தருவாங்க, என்ன வேணால் தருவாங்க, பசில் அந்த மாதிரி என்னமோ தருவாங்க. பட் நீங்கள் அதை முடிக்காத வரைக்கும் உங்களை மான்ஸ்டர் வந்து உங்களுக்கு துரத்திட்டு இருக்கும் நண்பா. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் யாரெல்லாம் இந்த ரோப்ளாக்ஸ் ஸ்பேஸ், அதாவது ரோப்ளாக்ஸ் விளையாடுறவங்களாம் இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் ரோப்ளாக்ஸ்ன்னு ஹார்ட் இமோஜி போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ பிளாகை வந்து நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னொரு பிளாக்கும் கண்டுபிடிச்சேன். சரி, இந்த பிளாக்கும் கண்டுபிடிச்சேன், இன்னொரு பிளாக்கும் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் படி இங்கே ஒரு போட்டுட்டதுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இருந்துச்சு, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு மவுக்கோனை அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ மறுபடியும் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இங்கே வரும்போது அது புது பிளேஸ்ன்னு நினச்சிட்டு வந்தேன்னா, வரும்போது இங்கே டோர் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் முதலேருந்தா அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா என்னை வந்து மேப் வந்து கொஞ்சம் லைட்டாக குழப்போம். பட் எனக்கு வந்து இந்த மேப் பற்றி அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால நான் பாட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நண்பா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு மேப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருந்தானா, பாக்ஸ் போடும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதாவது பிளாக் இருந்தது. பாக்ஸ் போட்ட மண்டை மட்டும் ஏன் இந்த பிளாக்கை பிடிக்கலன்னா எனக்கும் டவுட்டாக இருந்தது நண்பா. பட் நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிளாக் எடுத்து போடலான்னு இருந்தேன். ஏன்னா வந்து 9 தானே இருக்குது. ஸோ இன்னும் ஒன்று போட்டால் வந்து 10 வந்துடும்ல, அதுக்கப்புறம் அவனுங்க கண்டுபிடிச்சிடுவானுங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த சைடு வரும்போது இங்கே ஒரு டோரை பார்த்தேன். இங்கே டோரை பார்க்கும்போது இங்கே என்னமோ டெட் எண்ட் இருந்தது. ஸோ நான் அந்த டெட் எண்ட் விட்டுட்டு சரி இங்கே இந்த பக்கத்தில் என்னமோ டோர் இருந்தது. ஸோ நான் அங்கே போகலான்னு பார்த்தா இங்கேயும் டெட் எண்ட் இருக்குதுன்னு பார்த்தா டெட் எண்ட் இல்லை, இங்கே என்னமோ ஒரு வேர்ல்டு இருந்தது, அதாவது வேர்ல்டாக என்னமோன்னு இப்படி இருந்தது. ஸோ நான் டன்னலில் போய் இல்லான்னு பார்த்தா முடியல கைஸ். ஏன்னா இங்கே என்னமோ ஒரு டெட் எண்ட் அதுக்குள்ளேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னமோ சின்ன டெட் எண்ட் தான் கைஸ். பட் பரவாயில்ல, விட்டுருங்க. ஸோ நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது அதே மாதிரி முதலேருந்தா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மட்டும் லைட்டாக அங்கே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ தெரியுதா, என்னமோ ஒன்று இருக்குது, என்னமோ நடக்க போகிற சம்பவம் என்னன்னே தெரில. ஏன்னா ஆரஞ்சு ஹைட் அவுட் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ்னால உனக்கு ஒரு கலராக, உனக்கு நேமே ஒரு கலராக தான் இருக்கும். ஸோ இங்கே தேட்டர்னு போடுறச்சு ப்ளூ ஆரோவில். ஸோ இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு பார்த்தா இங்கேயே டெட் எண்டு கைஸ். எல்லா இடத்துலையுமே பார்த்தா டெட் எண்டு அப்பாடே முடியல. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வரும்போது இங்கே ஒரு இடத்த பார்த்தேன். இங்கே தான் இருக்கணும் பார்த்தா என்னை ஒரு கேசலுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. கேசலில் கூட்டின்னு வந்து ஆல்ரெடி இங்கே ஒருத்தி வந்திருந்தா. வரும்போது சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்க்கணுன்னு பேரில் பிளாக்ஸ் ஃபவுண்டு பார்த்துட்டேன். பிளாக்ஸ் ஃபவுண்டை தான் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது லாஸ்ட்டு பிளாக்கு என்கிட்ட தான் இருக்குது. அது எங்கே போடுறதுன்னு மட்டும் நான் குழப்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவேன். ஏன்னா அதுங்க இது முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும். அது நான் பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளேயும் ஒரு பிளாக் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க நீங்களே பாருங்களேன். பிளாக் எடுத்துட்டாங்களா, பிளாக் எடுத்துகிட்டு நான் இந்த பிளாக் எடுக்கிறதுக்குள்ளேயே அவங்க போட்டுட்டு இந்த பசிலை அதாவது டாஸ்க் முடிச்சிடுவாங்க. நம்ம இப்போ பாருங்களேன், நான் இங்கே போயிட்டுருப்பேன்னா போனவனே பசில் முடிச்சிடுவாங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே போயிட்டுருந்தேன்னா போகும்போது இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிளாக் இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்கே முடித்தாங்க. பட் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சாங்க, யாரோ வந்து இது முடிச்சிட்டாங்க, என்னமோ ஒன்று, நம்மளுக்கு என்ன வந்தது, நம்ம வேலையை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னமோ ஒரு கட்சினை காமிச்சாங்க. ஸோ கட்சினை காமிக்கும் போது இங்கே யாரோ ஒருத்தன் க்ரீன் கலர் மண்டை இருந்தான். ஸோ நம்ம வந்து இவன் பேர் என்னென்னு கூப்பிடலாம், இவன் பேர் அக்லி உக்லின்னு வைக்கலாமா இல்லாட்டி குபிலின்னு வச்சிடலாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், எந்த நேம் வந்து நல்லா இருக்குன்னு. சரி, நான் வந்து அக்லி உக்லி தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கமெண்ட் தான் இது எல்லாமே நல்லா தான் கமெண்ட் தான் கரெக்டாக சொல்லணும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், அக்லி உக்லின்னு வைக்கலாமா இல்லாட்டி குபிலின்னு வச்சிடலாமா? ஏன்னா அவன் குபிலி மாதிரி தான் இருக்கான். பட் அக்லி உக்லினா, ஏன்னா நான் வந்து பார்க்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில, நான் வந்து மண்டையை மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவன் கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுனது.
ஸோ அதனால எனக்கு சரியாக தெரில. ஸோ இவனுங்க என்ன படிக்கிறான்னு பார்க்கலாம். சவுண்ட்ஸ் லைக் green awake. I think he knows you are in there. No need to worry about him though. He is blind. How can he catch you if he cannot see you? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அக்லி உகிலி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேர் தான் க்ரீனா. என்னடா பேர் இது. ஸோ க்ரீன் வந்து நம்ம ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கோ பார்த்துட்டான் போல இருக்குது. ஸோ பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா, இது அவன் வந்து பிளைண்ட் தான் கைஸ், அவனால் எல்லாமே பார்க்க முடியாதான். ஸோ பார்க்க முடியாததுக்கப்புறம் என்னென்னா, அப்போ எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியும்? நான் கூட இது ஈஸின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் என் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு சொன்னான், இது வந்து அவனால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நீ பாக்ஸை போட்டுட்டு இந்த ப்ளூ போனான் பார்த்தீங்களா, பாக்ஸை போட்டவனே அவனால் பார்க்க முடியாது. அவனை மாதிரி அவன் இல்லை, நீ பாக்ஸ் எடுத்துகிட்டு அவன் கிட்டே போனாலே அவன் உன்னை கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பயம் வந்தது. ஏன்னா இவன் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ராங்கு. ஏன்னா என்ன கைஸ், பாக்ஸு போட்டுட்டு எப்படி கைஸை கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா க்ரீன் விட்டு நம்ம தள்ளியே இருக்கணும்னு விட்டுட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்கிறத நான் லைட்டாக நம்புகிறேன். ஏன்னா அவன் வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 விளாண்டிருக்கான். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்டு நம்பியே தானே ஆகணும். ஏன்னா அவன் வந்து விளாண்டிருக்கான், நம்ம வந்து விளாண்டதில்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சைடு வந்தேன். ஸோ இந்த சைடு வரும்போது நான் ஒரு ஹோல் இருந்தது பார்த்தீங்களா, ஹோலுக்கு போனவொடனே மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டேன் கைஸ். எப்போ பார்த்தா ஐயோ குழப்புதுங்க இந்த மேப்பு. ஏன்னா சாப்டர் 1 ஆச்சு, சாப்டர் 1 தான் இந்த மாதிரிலாம் இது குழப்புன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. என்ன பக்கத்தில் இருக்கிறவன், நான் விளாண்டி இருக்கும்போது சொன்னேன் என்கிட்ட. பட் நான்லாம் அவன் பேச்செல்லாம் விட்டுட்டு நல்லா கண்டுபிடிக்குமான்னு சொல்லும்போது ப்ளூ வரும்போது அவங்ககிட்ட ஒரு கண்ணு தானே இருக்குது. அதனால நான் வந்து இங்கே ஒரு மிஷின் இருந்தது கைஸ், அந்த மிஷினுக்கு பக்கத்தில் ஒழிச்சிட்டு அப்புறம் பாக்ஸை போட்டுட்டு இது மறுபடியும் பாக்ஸ் ஏன்னா பாக்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் போகும்போது ஸ்லோவாக ஆகும். ஸோ அதனால நான் பாட்டுக்கு பாக்ஸை எடுத்துகிட்டு நான் அப்படியே ஓடிட்டேன் கைஸ். ஓடும் போது மறுபடியும் அந்த கேசலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. பட் இந்த வாட்டி இந்த டோர் இல்லை. ஸோ டோர்லேருந்து நான் போகாமல் நான் பாட்டுக்கு என்னமோ ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருந்துச்சு, நான் அப்படியே வந்துட்டேன். பட் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இங்கே வந்துட்டுனா இங்கே வரும்போது நான் ஒரு பேக்கெட்டை கண்டுபிடிச்சேன். பேக்கெட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு தேட்டர்னு இங்கே ஒரு சம்பவம் நடக்கும் கைஸ், ஒரே நிமிஷம். ஸோ என்னன்னா, இங்கே வரும்போது சுற்றிக்கிட்டு இருந்தேன், இங்கே எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் வந்து பார்க்கல, சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே வரும்போது முன்னாடி ஒரு இடத்த பார்த்தீங்களே, அதே இடம் இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேங்க கைஸ். ஸோ நான் கூட அப்படி தான் நினச்சேன், இன்னும் புது மேப் போட்டாங்க. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது, 2 மேப்பு ஃபஸ்ட்டு டாஸ்கில் இருந்ததுன்னு ஞாபகம் வந்தது. பட் நான் வந்து அதை விட்டுட்டு மறுபடியும் இங்கே போனேன், இங்கே ஏதாச்சும் இடம் இருக்குன்னு. ஏன்னா இங்கேயும் நான் மறந்துட்டேன், இங்கே ஒரு டெட் இருந்தது. ஸோ அதனால் நான் விட்டுட்டு நம்ம இந்த ரெயின்போவாக இருக்குது பார்த்தீங்களா, சப் லெவலில் தான் நான் வந்து தேட்டர் அது வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா ரெயின்போவாக இருக்குல்ல, ஸோ அதனால தான் நாங்கள் வைக்கலான் இருக்கும்போது நான் தேட்டர் கண்டுபிடிக்குது. இங்கே க்ரீன் இருந்தால் ப்ளூ அங்கே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பாக்ஸை போடும்போது ப்ளூ எப்படின்னே தெரில, கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், எப்படின்னே தெரில. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது, அவன் பாக்ஸில் நீ வந்து அவன் கண்ணுக்கு முன்னாடி போட்டதுனால. ஸோ நான் வந்து கேட்டேன் அவன்கிட்ட, ஏன்டா பாக்ஸில் தானடா போட்டேன், எப்பட்றா அவனால் கண்டுபிடிக்க முடியும், அவன்கிட்ட தானே ஒரு கண்ணு தானே இருக்குன்னு சொல்லும்போது, நீ பாக்ஸை போட்டாலும் உன்கிட்ட ஒரு கண்ணு இருந்தாலும் நீ அவனுக்கு முன்னாடியே போட்டால் அவனை கண்டுபிடிச்சிருவான்ட்டான். பட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் நம்புறா. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன கேம் விளாட்லான்னு. நான் தான் யூரல் டஃப் ஷூட்டி அல்டாஃப் அண்ட் நான் பாய்.